பரப்புரைக்காக திருச்சி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரிடம் கேட்கலாம். பிரபாகர், இப்ப எந்த பகுதியில வாக்கு சேகரிப்புல முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கார்? அபிநயா, வருகிற 23ஆம் தேதி தமிழகத்துல சட்டசபை தேர்தலானது நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திருவாரூரிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்பு அந்த பொதுக்கூட்டமானது நிறைவடைந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் ஓய்வு எடுத்தார். இந்த நிலையில் தான் இன்று காலை முதலமைச்சர் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கு திரண்டிருந்த மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் அப்போது மக்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இறுதியாக இந்த பாலக்கரை பகுதியில் உள்ள டீ கடையில் சென்று முதலமைச்சர் அங்கு தேநீர் அருந்தினார். திருச்சி திமுக சார்பில் இன்னைக்கு எருதராஜ் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அந்த வாக்கு சேகரிப்பின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் உடன் இருந்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.